கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். எகிப்துடைய நியாயத்தீர்ப்பை வந்து பார்த்துட்ருக்கோம். எசேக்கியேல் 29:8. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன்மேல் பட்டயத்தை வரப்பண்ணி உன்னில் மனுஷரையும் மிருகங்களையும் சங்காரம் பண்ணுவேன். இது வந்து எகிப்துக்கு வந்து போர் நடக்குது இல்லையா, அந்த போர் நடக்கிறக்கூடிய நியாயத்தீர்ப்பு இந்த தீர்க்க தரிசன வசனம் 29:8. பட்டயம்னாலே போர் தான். அந்த 29:8 வந்து பார்த்திங்கன்னா எரேமியா 46வது அதிகாரத்தோட லிங்க் ஆகும். ஆமாம், எரேமியா 46 இந்த எசேக்கியேல் 29:8 பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து எகிப்துக்கு பட்டயத்தினால போர் நடக்கிறதுக்குரிய காலங்களுக்குரிய தீர்க்க தரிசனம். இந்த 29:8 வந்து எரேமியா 46 ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எகிப்துடைய போர் நடக்கக்கூடிய காலங்களை வந்து விவரிக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எசேக்கியேல் 29:9, எசேக்கியேல் 29:19-20, எசேக்கியேல் 29:10-12. இது எல்லாமே இந்த போர் நடக்கக்கூடிய இந்த காலத்துக்குரிய வசனங்கள் தான் இதில் வர்றது. 25 எரேமியா 25:26, எரேமியா 25:12, எரேமியா 21:13, இந்த எல்லாம் தானியேல் 9:2. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்க்க தரிசனம் எகிப்துடைய தீர்க்க தரிசனத்துடைய லிங்க் ஆகக்கூடிய லிங்க்குன்னு அதை தொடர்புபடுத்தி கர்த்தர் வந்து அங்கங்கே தீர்க்க தரிசனங்கள் வந்து முன்னக்கூட்டி எரேமியா மூலம் உரைக்கிறது, தானியேல் மூலம் சொல்கிறது, நடக்க போகிறதுக்கு தீர்க்க தரிசனம் நடக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, இந்த காரியங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு, தன்னுடைய தீர்க்க தரிசனத்துக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக வந்து இருக்கிறார். அப்போ அந்த எசேக்கியேல் 29:8 வந்து பட்டயம் அப்படின்னு சொன்னாலே எரேமியா 46 அதிகாரம் முழுவதும் இருக்கிற எகிப்துடைய அந்த போர் சம்மந்தப்பட்ட அந்த காலங்களை நடந்தது. இப்போ நம்ம இஸ்ரேலுக்கு பார்த்தோம் இல்லையா, அடையாளப்படுத்தும் போது எங்கெல்லாம் எப்படிலாம் போர் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த எரேமியா 29:8 அப்படின்னு பார்க்கும்போது வாசிங்களா அந்த பட்டயம் அப்படின்னாலே போர் தான். அப்போ அந்த போரில் நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன செய்வாங்க, கர்த்தர் வந்து வெளிப்படுத்துகிற தேவனை வந்து இருக்கிறார். இந்த எசேக்கியேல் 29:8 வந்து பார்த்திங்கன்னா அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வரலாற்று பின்னணியை பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேபுகாத்நேச்சார் வந்து என்ன செய்யணும்னா இவரை வந்து என்ன செய்கிறாரு, ஆண்டவருடைய திட்டத்தின்படி நேபுகாத்நேச்சார் எடுத்து பயன்படுத்துகிறாருன்னு கிடையாது, அவன் வந்து அதுக்கு ஆயத்தமாக இருப்பான். இப்போ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா இந்த நியாயத்தீர்ப்பு ஃபுல் கரெக்ஷன் ஆகக்கூடிய நிலைமையில எப்பவுமே என்ன செய்வார், கர்த்தர் வந்து அதுக்குரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குற தேவன். அப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது அங்கே வந்து நேபுகாத்நேச்சாரை வந்து கர்த்தர் எழும்ப பண்ணுகிற தேவன் அப்படின்னு பார்க்கும்போது தீமைக்காக ஒரு ராஜாவை எழும்ப பண்ணுகிற தேவன் அல்ல, அவனுடைய சிந்தை கரப்ஷன் ஆகும். எப்படி நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரு நாட்டை வந்து பிடிச்சி அரசாண்டு நம்ம பெரிய ஆளாகணுங்கிற சிந்தை யாருடைய சிந்தையில் வரும், பிசாசுடைய சிந்தை. அந்த பிசாசுடைய சிந்தை இருக்கும்போது இந்த நியாய தீர்ப்புக்கு கர்த்தர் பயன்படுத்துகிற தேவன். அதுக்காக வந்து இவனை பனிஷ்மெண்ட்டுக்காக ஒரு நேபுகாத்நேச்சாரை பிறக்க பண்ணி அவனை வந்து உருவாக்கி ஒரு எதிரியை வந்து மாற்றுகிற தேவன். அப்படி தவறான ஒரு கண்ணோட்டத்தில் எப்பயும் பார்க்கக்கூடாது. ஒரு தவறான கண்ணோட்டம் இல்லை, தவறான சிந்தையை பிசாசு வந்து புகுத்தும் போது அதை நியாய தீர்ப்புக்கு நேராக கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அதை லிங்க் பண்ணுகிற தேவன். நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவன் வந்து நிமித்தம் பார்க்குறேன்ல, ஈரலில் நிமித்தம் பார்த்தான் இல்லையா, அப்போ வந்து அவன் வந்து எந்த
பட்டணத்தை நோக்கி நான் வந்து போகணும்னு சொல்லி அந்த அவனுடைய தெய்வங்கள்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் அதை மாற்றி தன்னுடைய சித்தத்தின்படி நடத்துகிற தெய்வம். அவர் எல்லாமே என்னிடத்துல தான் வல்லமை இருக்குது, நான் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை சொல்கிறாரு. அந்த பிசாசுகளை வந்து அடிமைப்படுத்துகிற தேவன், அவன் நினைக்கிறது எதுவும் நடக்காது அப்படிங்கிற உன்னதமான தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவன். எப்போவுமே நம்ம வந்து இந்த குறுக்கட் மைண்ட்லேயே போயிடக்கூடாது, அதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். சரி, இவன் வந்து பாவம் செய்துட்டேன், பாவம் செஞ்சதுனால நம்ம என்ன செஞ்சா நேபுகாத்நேச்சாரை கர்த்தர் வந்து எழுந்து பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. அப்போ அவனை எப்படி அவன் தான் அட்டுவழி பண்ணுறான்னு தெரியுது, அவனே எடுத்து எதுக்கு கர்த்தர் வந்து பயன்படுத்துகிறாரு அப்படிங்கும்போது பயன்படுத்துகிற தேவன் இல்லை. அதை நம்ம அந்த வார்த்தையோடு நம்ம சொல்லக்கூடாது. அந்த நியாய தீர்ப்புக்கு வந்து எது வந்து அவருக்கு கர்த்தர் வந்து யாரை கொண்டு நம்ம நியாய தீர்க்கப்படப்படணும் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து பிசாசனுடைய கருவியை வச்சு என்ன செய்கிறாரு, பிசாசுடைய ஆதிக்கத்தை அழிக்கிற தேவன். இந்த இடத்துல நம்ம அப்படி வச்சுக்கணும், பிசாசினுடைய ஆதிக்கத்தை வச்சு அழிக்கிற தேவன். நல்ல வசனம் வரும், தீங்கின் புத்திரரை உண்டாக்கினவரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம், தீங்கின் புத்திரரை உண்டாக்கினது. இப்போ நன்மையான காரியங்களுக்கு வந்து இப்போ மிகாவேல் இராணுவ தளபதி அப்படின்னு படிக்கிறோம், நற்செய்திக்கு காபிரிகளை படிக்கிறோம், அடுத்து வந்து ஆராதனைக்கு பாதுகாப்புக்காக பண்ணப்பட்ட கேரு அப்படின்னு படிக்கிறோம். இப்போ அவங்களுடைய சிந்தை மாறினதால தள்ளி விட்டுறாரு. இப்போ ஆராதனைக்காக யாரை உருவாக்கி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது என்ன இடத்துல அந்த இடம் வந்து நிரப்பப்படாத ஒரு நகர், அந்த இடத்துக்கு தான் மனுஷனை கொண்டு போகணும். ரைட்டா, அந்த ஆறாவன் தள்ளி விடப்பட்ட அந்த இடத்துக்கு தான் நம்ம சொல்கிறாங்க கொண்டுட்டு போகிறாங்க. இது வேதத்தில் வந்து ஆதாரமாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அப்படிலாம் போகும்போது நம்முடைய வியாக்கியானங்கள் வந்து தவறாக போயிருந்தால் வேத வல்லுநர் வந்து என்ன செய்யறாங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து இதை செய்யறதில்ல கொண்டு போகணும். ஆனால் நமக்கு வந்து ஆண்டவர் என்ன சொல்வார், நான் வந்து என்னை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் ஒரு கூட்டத்தாரை ஏற்படுத்தினேன் அப்படிங்கிற வசனங்கள்லாம். ஆனால் தேவனோடு கூட நம்ம வந்து உறவாட போகும்போது, நம்ம அவருடைய பிள்ளையாக போகும்போது அவருக்கு சரி பாடி துதித்து ஆடத்தான், ஆமாம், ஆடி பாடி துதிக்க தான் போகிறோம். தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒரு தூதர்கள் இருக்கிறாங்க, தலைவன் இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறது வேதத்தில் நமக்கு என்ன சொல்லப்படலை. பாதுகாப்புக்காக பண்ணப்பட்ட கேருப்பு வந்து தள்ளப்பட்டிருக்கான் அப்படின்னு மட்டும் நமக்கு வந்து தெரியுது. அந்த இடத்த நிரப்புறது யார் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யலை, சொல்லப்படலை. ஆனால் பாதுகாப்புக்காக பண்ணப்பட்ட கேருப்பு வந்து மேலேயும் கீழே இருக்கும். எசேக்கியேல் என்ன சொன்னாங்க பார்க்குறோம், தரிசனங்களை பார்க்குறாரு. பார்த்தப்பட அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்திர நீலம் பிரபை அப்படிங்கிற மாதிரிலாம் காமிக்கும் போது அந்த அவரை பாதுகாப்புக்காக பண்ணப்பட்ட தளபதி இல்லாதனால ஆராதிக்கிற கேருப்பு இல்லாதனால வேறு யாரை ஆயத்தம் பண்ணினார் அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்லப்படலை, தேடி பார்ப்போம். ஆனால் அதே நேரத்தில் நம்மளை நினச்சிதான் அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுனால நமக்கு மேலே கோபமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம வந்து பிரசங்கம் கேட்டுறோம். அதுவுமே நம்ம எனக்கு தேடி பார்ப்போம். ஏன்னா நம்ம யார் என்ன பிரசங்கம் பண்ணாலும் நாம் என்ன செய்யணும், வேதத்தில் வந்து ஆய்வு பண்ணி அது ஒத்து வருதா அப்படின்னு இனிமேல் நம்ம பார்க்க கற்றுக்கிறோம். அப்போ அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போகிறாரு, அவன் இருக்கிற இடத்துக்கு, அதனால நம்மளை செய்கிறாங்க, நம்ம மேலே அவன் கோபமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் இன்னும் அந்த அதுக்குள்ளே நம்ம போகலாம், இப்போ தான் எனக்கு அது ஒரு தோணுது. அப்போ நாம் அதையும் நம்ம செய்வோம், பார்ப்போம். அப்போ அந்த இடத்துல யார் இருக்கிறா இல்லையான்னு தெரியலை. ஆனால் ஆண்டவர் வந்து நமக்கு வந்து மீகால் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் ஒருவனை அல்லவா படைத்தேன், அவனிடத்துல பூரண ஆவி வந்து நிரம்பி இருந்துச்சு, அவனை எதுக்காக படைச்சேன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் பரிசுத்த சந்ததியை என்ன செய்யறாங்க, பெரும்பெழுத்த ஆணை அப்படின்னு சொல்லி வசனம். அப்போ பரிசுத்த சந்ததி அப்படிங்கும்போது நமக்கு வந்து வேதத்தின் வசனப்படி பரிசுத்தராக இருக்கிறதுனால நம்ம பரிசுத்த சந்ததியாக அவர் தேவ சந்ததியில் சொல்லப்படுறோம், கிட்டி சேர போகிறோம். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பார்க்கும்போது அவர் தாமே நம்ம நடுவில் இருப்பார், நம்ம கண்ணீரில் துடைப்பார், அவர் நம்ம மத்தியில் இருப்பார். நம்ம என்ன செய்வோம், நம்ம ஆற்றுகிற தேவன், தேற்றுகிற தேவன், அவரோடு கூட நம்ம சம்பாஷிக்கிற தேவன், நம்ம அம்மாவை பேரும் சொல்ல ஆராதிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு தாய் தகப்பனை வந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க, வளர்க்குறாங்க, உருவாக்குறாங்க, அந்த சந்ததியை வந்து உருவாக்கும் போது தன்னுடைய தாய் தகப்பனை பற்றி என்ன சொல்லுவாங்க, நல்லபடியாக வளர்த்து எடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்பா தான் என்ன செஞ்சாங்க, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்க அப்படின்னு அது பாட்டாக படிப்பாங்கன்னா நம்ம இப்போ ஆண்டவரை துதிக்கிற மாதிரி இல்லை. எப்போ பார்த்தாலும் இன்னும் உங்கள் அம்மா புராணத்தையும் பாடுற, உங்கள் அப்பா புராணத்தையும் பாடுற,
இந்த பொண்ணு இப்போ அந்த கல்யாணம் பண்ண புதுசில் பொண்ணு என்ன சொல்ல, எங்கள் அப்பா என்னை இப்படி வளர்த்தாங்க, எங்கள் அம்மா அப்படி வளர்த்தாங்க. அந்த பையனை சொல்ல எங்கள் அம்மா என்ன இப்படி, உடனே உங்கள் அப்பா புராணத்தை பாட, எங்கள் அம்மா புராணத்தை பாடாத, அதை பாடாத அந்த புராணம் அப்படிங்கும்போது தேவன் நமக்கு நல்லது செய்யும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா நன்மையான காரியங்களை விவரிக்கிறோம். ஒருத்தட்ட போய் நான் பாட்டாக பாடுறேன்னு கிடையாது. தேவனுடைய சன்னிதியில் பாட்டு பாடி, தனி ஜெபங்களில் பாட்டு பாடுறோம், சபைகளில் பாட்டு பாடுறோம், கூடி ஜெபிக்கும் போது பாட்டு பாடுறோம். தனிப்பட்ட முறையில் போய் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட போய் என்ன செய்யணும் வந்து அப்படியே நன்மைகளை வந்து சரி விவரிக்கிறது தான் பாடல். பாடல் அப்படிங்கும்போது நம்ம வார்த்தை கோர்வையாக ராகத்தோடு இசைச்சு மீடும்போது அது பாடலாக மாறிடுது. நார்மலாக ஒருத்தட்ட போய் நம்ம வந்து பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவர் நல்லவர் வல்லவர் நன்மைகளை செய்கிற தேவன் அப்படின்னு எல்லாமே சொன்னாலும் என்னுடைய சாட்சி வந்து அவங்களை உயிர்ப்பிக்கணும். என்னதான் ஆண்டவர் வந்து பரலோகத்தில் இருக்கிறாரு, அவன் எனக்காக ரத்தம் சிந்தினாரு, 3ஆம் நாள் உயிரோட எழுந்துச்சாரு, நம்ம பரலோகத்துக்கு போவோம், நமக்கு நரகம் கிடையாது அப்படின்னு நம்ம என்னதான் சொன்னாலும் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்த அன்னைக்கு நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன்னா ஆண்டவர் காரணம் அப்படின்னு சொன்னாலே அவனுடைய இருதயம் என்ன செய்யும், தொடப்படும். சுவிசேஷம் வந்து சொல்லும்போது நம்முடைய சாட்சி வந்து என்ன செய்யணும், நான் வந்து தொடர்றதுக்கு வல்லமை உள்ளது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய நடைமுறை வாழ்க்கை. என்னுடைய நடைமுறை வாழ்க்கைன்னா ஆண்டவர் என்னிடத்துல சொன்ன செய்த நன்மைகளை சொல்கிறது சாட்சி. ஆனால் என்ன பார்த்து, ஆமாம் இந்த அம்மாவுக்கு வேறு வேலை இல்லை இப்படிதான் சொல்லுவாங்க, அங்கே போய் பார்த்தாத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்படி நடைமுறை சாட்சியிலே அவனுக்கு கூட நான் என்ன செய்யணும், நல்லவங்களா ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிறது என்ன செய்யணும், அவனுக்கு நான் என்ன சொல்லுவேன், காண்பிக்கணும், தெளிவுபடுத்தணும், காண்பிக்கணும். மற்றவங்க என்ன சொல்லணும், ஆமாம் இவங்க வந்து இந்த அப்படி அவங்கள பார்த்தாங்களாம், அவங்க இப்படி ஏசுசாமி வந்து சொன்னாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேள்வி அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லும்போது அப்படியா அந்த பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு சாட்சி இல்லாத மாதிரி, ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன் அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்சி உள்ள ஒரு பிள்ளையாகவும் நம்ம இருக்கணும். அப்போ இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து ஆண்டவரை விவரிக்கிறது, ஆண்டவரை ஆராதிக்கிறது தான். அவரை குறித்து நம்ம சாட்சி சொல்லும்போதும் அவரை ஆராதிக்கிற காரியம். அப்போ நம்ம பரலோகத்தில் போய் அவரை ஆராதிக்க நம்ம தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லும்போது அவரை நம்ம பேர் பாட்டு மட்டுமா படிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். அங்கே போய் நமக்கு என்ன நடக்கும்போது எப்படி இருந்தாலும் நமக்கு ஓகே. ஏன்னா இங்கே உள்ள அக்கல் பிடுங்கல் சிக்கல் ரெண்டெல்லாமும் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஃப்ரீயாக என்ன செய்ய போகிறோம், போய் இருக்க போகிறோம். ஒரு நாளைக்கு நம்ம வந்து சில நேரங்களில் இப்போ ரொம்ப நமக்கு ட்ராஜடியாக இருக்க போகிறோம், பிக்கலும் பிடுங்கலுமா இருக்குது. ஒரு நாள் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் போய் இருந்துட்டு நான் நல்லாயிருக்கோம் அப்படின்னா, அம்மா அப்பா இல்லாத வீட்டுக்காரங்கன்னு சொல்லுவாங்க, எனக்கு யார் இருக்கா, எங்கே போனாலும் நமக்கு என்ன செய்ய தலை சாய்க்கிறதுக்கு நம்ம சார்ந்து விடுறதுக்கு யாருமே இல்லை. ஒரு காலத்தில் யோசிப்போம், நம்ம போய் 2 நாளைக்கு நிம்மதியாக போயிருக்கலன்னா அண்ணன் வீட்டுக்கு போனால் தம்பி வீட்டுக்கு போனால் அங்கேயே என்ன செய்வான், அண்ணன் முன்னாடியும் தம்பி முன்னாடியும் வேலை வாங்குவான். ஆமாம், அப்பா வீட்டுக்கு போனாலும் நம்ம அண்ணன் தம்பி மிஞ்சி மாதிரி அக்கா தங்கச்சிலாம் நல்லா இருக்கிறாங்க, நம்ம கஷ்டப்பட்டு போயிருக்கிற நம்மளை வேலை தான் வாங்குவாங்க. நம்ம நல்ல நிலைமையில இருந்தால் வேலை வாங்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமை இல்லாத போது இந்த பக்கமாக இப்போ ஒரு நாளைக்கு ஒரு நேரம் ஒரு வேளை நம்ம போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒரு வழி இல்லாத நாட்கள் ரொம்ப ஏங்குவோம். நமக்கு வந்து ஒரு நல்ல தாய் தகப்பன்ல உயிரோட இருந்துமே ஆதரிக்காத நல்ல தாய் தகப்பெல்லாம் இல்லாத காலங்கள்லாம் இருக்குது. அப்போ இல்லை நமக்கு நான் எங்கள் அம்மா நான் வீட்டுக்கு போனேன்னா எங்கள் அம்மா உட்கார வச்சு நமக்கு செய்வாங்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருந்திருக்கு. அப்போ அந்த அம்மா இழந்து தவிக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஒரே ஒரு ஆள் இருந்தாங்க. ஏதோ ஒரு நாள் நான் லீவில் போய் 2 சந்தோஷமாக இங்கே இப்படி வேலை பார்த்து அழுத்து போய் எங்கள் அம்மாட்ட போய் 2 நாளைக்கு நான் இருந்துட்டு வரேன். இப்போ அதுவும் போச்சு. அப்படி நம்ம என்ன செய்யணும், மனத்தாங்கல் அடையக்கூடிய காலங்கள்லாம் வந்து நமக்கு. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வர வந்து பார்த்திங்கன்னா இந்த தாங்கலான காரியங்களை மாற்றி போடுகிறது. இது ஆரம்ப நாட்களில் தான் நமக்கு வந்து இருக்கும். ஆரம்ப நாட்களில் யாருமே நம்மளை ஆதரிக்காத ஒரு நிலைமை, யாருமே நம்மளை வந்து புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை. அடுத்து வந்து போனோம்னா ஐயோ நம்ம போனால் இங்கேயும் வேலை பார்த்தா அங்கேயும் போய் வேலை பார்க்கணுமா, அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம கடந்து வரோம். ஆனால் கர்த்தருக்குள்ளே வர பார்த்திங்கன்னா நமக்கென்று கர்த்தர் சகலவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிற தேவன். நம்ம எங்கேயாவது போய் ஒருத்தர் ஒரு பாஸ்டோட ஒரு பாட்டு படிப்பார், தலை சாய்க்கும் கல் நீரையா அப்படின்னு சொல்லி பாட்டு படிச்சிருப்பார். அது ஒரு அருமையான பாட்டு. அப்போ எங்கே போனாலும் நமக்கு வந்து ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நமக்கு எங்கேயுமே ஒரு விடிவு காலம் இல்லையே அப்படின்னு நம்ம ஏங்கி தவித்த காலங்கள் உண்டு. ஆனால் அந்த நாட்களையும் மாற்றி போடுகிறது. எனக்கு எங்கே போய் இருந்தாலும் என்னை அனுசரணையாக பார்க்கக்கூடிய ஆத்துமாக்களை உருவாக்குகிறது. அதே சொந்தக்காரனுடைய இருதயத்தை மாற்றுகிறது.
அப்போது இவ்வளவு காரியங்கள் இந்த பூமியில் நடத்துகிற தேவனாக இருந்தால் பரலோகத்துக்கு போகும்போது நமக்கு என்ன அவர் ஆராதிக்க சந்தோஷமாக ஆராதிச்சுட்டு போகிறேன். சிலருடைய சொல்லுகிற வார்த்தைகளை வச்சு நான் சொல்கிறேன். ஆராதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு இப்போ சர்ச்சில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி பாட்டு படித்து ஆராதிக்கிறோம். அது போதுமானதாக நமக்கு இன்னும் கொஞ்சம் பாடுனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் வந்து நம்ம அந்த ஆராதிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு போகும்போது தேவனை ஆராதிக்கணும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஆராதிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த மைண்ட் செட் இல்லாமல் ஐயோ நான் கல்யாணம் வீட்டுக்கு போகணும், காது வீட்டுக்கு போகணும், கருமாதி வீட்டுக்கு போனேன், நான் சீக்கிரம் முடிச்சுட்டு போகணுன்னு நான் நினச்சேன், இவங்களால வந்து ஆராதனை நீட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லுகிற ஆட்களும் உண்டு. அப்போ நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யறோம், தேவனை தேடுகிறவங்க இருக்கும். அப்போ இங்கே நமக்கு வந்து இதை நம்ம கற்றுக்கிட்டாதான் பரலோகத்தில் போய் நம்ம செய்ய முடியும், ஆண்டவரை வந்து ஆராதிக்கணும். அதுக்காக நம்மளை வந்து அரையும் குறையமாக இருக்கிறதுனால நம்ம இங்கே கொண்டு போய் வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு வர வேண்டியதில்லை. அங்கே நமக்கு ஒரு என்ன செய்யணும், ஒரு சுபிட்சமான இடம், எந்த குறைவும் இல்லாத ஒரு இடம். நம்ம அம்மா வீட்டுக்கு போனால் நம்ம சின்ன பிள்ளைய எவ்வளோ செல்ல பிள்ளையாக இருந்தோமோ அது மாதிரி எங்கள் அம்மா எத்தனை வயசானாலும் எங்கள் அம்மா என்னை வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் நமக்கு எப்படிப்பட்ட இடமா இருக்கும், பரலோகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்த வந்து அவன் வந்து ஆக்குபை அவன் வந்து ஆக்குபை பண்ணுறதுக்காக நம்மளை வந்து ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது நல்லது தான். அவன் இருக்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கறது நன்மையான விஷயங்கள் தான். அதை நம்ம ஆய்வு பண்ணிவிட்டு நம்ம வந்து தெளிவுபடுத்துவோம். பட் ஆனால் இந்த உலகத்திலேயே ஆண்டவர் என்ன நம்ம வந்து ஆராதிக்கக்கூடியவர்களாக, அவர் நன்மை செய்கிறது சொல்லக்கூடியவர்களாக எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன்னா அது என்ன ஆகும், யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆமாம், எனக்கும் பிரயோஜனம் கிடையாது, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. சொல்லுவாங்க நாய்க்கையில் கிடச்ச தேங்காய் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நாய்க்கு என்ன செய்ய அதை உடச்சி திங்க முடியாது, அதுக்கு நாரை உரிச்சு முழு தேங்காயை. அப்போ அது என்ன செய்யணும்னா வேறு நாய்கிட்டையும் கொடுக்காது, மனுஷங்கிட்டையும் கொடுக்காது, கவி தள்ளிக்கிட்டே ஓடும். நமக்கு கிடச்சதை நம்ம எப்படியாவது சாப்பிட்டுன்னு போகணும். ஆனால் அதனாலேயே சாப்பிட முடியாது. அப்போ நாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா தேவனுடைய நன்மைகளையும் தேவனை எதுக்காக தெரிந்து கொண்டாருங்கிறதையும் நம்ம முழுசாக அறிந்தவர்களாக நம்ம எதுக்காக என்னன்னு எத்தனையோ பேர் இருக்காங்க நாட்டில். கிட்டத்தட்ட வந்து இந்த உலகம் எத்தனை கோடின்னு சொல்லி சொல்லுவாங்க, 142 கோடி. 140 கூட இருக்குங்களா? இந்தியாவே 130 140. உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கோடி வந்து இருக்கக்கூடிய ஒரு லெவலில் வந்து நம்ம இருக்கிறோம். இத்தனை கோடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை, அதாவது குறிப்பாக என்னையவோ ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பமாக நான் சொல்ல வரேன், ஒரு தங்களையோ இந்த சிஸ்டரையோ ஒருத்தரை மட்டும் கர்த்தர் தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? இப்போது ஆராதிக்க தகுந்த ஒரு கேருபை வந்து மகா கேருபை அவனை வந்து பாதுகாப்புக்காக உண்டு பண்ணப்பட்ட அந்த கேருபை வந்து தள்ளினார்னா அவன் வந்து இல்லை நானே ராஜா அப்படின்னு சொல்லி நிலைமையில் வந்து தள்ளிட்டேன், கர்த்தத்தை வந்து தள்ளிட்டார். ஆனால் இந்த இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, சரியா? இந்த உலகத்தில் நம்மளை மட்டும் என்னை மட்டும் கர்த்தரை தெரிந்து கொள்வதற்கு காரணம் நம்ம என்னைக்கா யோசிச்சு பார்த்துருங்க, சொல்லுங்கள், என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருங்க. நான் யோசிச்சிருக்கேன், என்னைய தெரிந்து கொண்டதற்கு என்ன காரணம்? ஆமாம், எனக்கு வந்து அவ்வளவு எல்லாத்துலேயும் டேலண்டாலாம் எனக்கு இல்லை, ஆனாலும் என்னை தெரிந்து கொண்டீங்க யோசிப்பா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆனால் தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் நிறைய காரியங்களில் என்னுடைய சுயமான அறிவு ஞானத்தை காட்டிலும் ஆண்டவர் வந்து பயன்படுத்தியிருக்கார். இல்லை, என்ன காரணம்னு கேட்டுக்கு அவர் என்ன பதில் சொன்னாங்க? என்ன காரணம், அதாவது என்னை தெரிந்து கொண்டீங்களே, இத்தனை பேர் இருக்கிறப்ப என்னை தெரிந்து கொண்டீங்களே அப்படின்னு கேட்டிருக்கனே ஒழிய என்ன காரணம்னு கேட்கலாம். 1,60,000 கோடி மக்கள் தொகை இருக்காங்க இன்னைக்கு உள்ள கணக்குப்படி. 1,60,000 கோடி. ஆமாம், மக்கள் தொகை 1,60,000 கோடி. நமக்கு வந்து இந்தியாவில் வந்து 132 142 நினைக்கிறேன். 142. கோடி. 147. 147 கோடி 70 லட்சம், 148 கிட்ட வந்துருச்சு. 148 கோடி.
சரியா? அப்போ என்ன காரணம்? ஒரு காரணம் இல்லை. நம்ம மேலே இறக்கம் பாராட்டுகிறார், நம்மளை வந்து நேசிக்கிற தேவன். நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, இது நம்மளை வந்து எப்படி தெரிந்து கொண்டார். நியாயத்தீர்ப்புக்கு வந்து முன்னாடி இருந்த எல்லா ஆட்கள் என்ன செஞ்சார்? நியாயத்தீர்த்துக்கிட்டே வந்தார். நியாயத்தீர்த்துக்கும் போது தீர்வு மக்களை பார்த்து என்ன செய்கிறாரு? அவங்க சரி அவன் தான் அப்படி போயிட்டேன், இவனாவது நம்மளை என்ன செய்யணும், நம்மக்கிட்ட வரவாய்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் இறக்கம் பாராட்டி கூட்டிகிட்டு வர்றாரு. நம்மக்கிட்ட ஒரு காரணம் இல்லை, நம்ம அவர் என்ன சாதிச்சிருவோம்? ஒரு புல்லை பிடுங்கி நட்டு வச்சிட முடியுமா நம்மளால்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. நத்திங், நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. ஆனால் நம்மளை வந்து தெரிந்தெடுத்து இந்த உலகத்தில் வச்சு என் பிள்ளைய மாதிரி உண்டான அவர் தான் நம்ம நினைச்சார், மகிமைப்படுத்துகிறாரு. வரங்களை கொடுத்து மகிமைப்படுத்துகிறாரு. வேறு நினைச்சாரு, திறமையை கொடுத்து மகிமைப்படுத்துகிறாரு. அடுத்தது அவருடைய சாட்சியை சொல்லி நம்மளை அவரை நம்ம மகிமைப்படுத்தின விட என் பிள்ளை வந்து இந்த இடத்துல நின்று சாட்சியாக நமக்கு சொல்லுதுன்னா அவர் தான் சந்தோஷப்படுறாரு. ஆமாம், யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளால அவருக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. ஸோ நீ வந்து ரட்சிப்பு நடிச்சு சொல்லணும், கட்டளையாக கொடுக்குறாரு, நம்ம வந்து ஆட்களை வந்து உருவாக்கணும், நம்ம இப்போ வந்து நரகத்தில் இருக்க ஆட்களை தப்பி வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லணும், எல்லாமே நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்து நான் அதுக்கு அதை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆனால் ஒரு ஆட்டை நம்ம சுவிசேஷம் சொல்லும்போது அதுக்கு தைரியத்தை கொடுக்குறது யார்? அவர் தான். தைரியமாக நம்ம சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க. ரைட்டா? ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாரு. அன்றைக்கி மாதிரி பிலிப்பு வந்து நீ போப்பானோடனே படி கடற்கடை நடந்து போனேன். அப்போ காரு, பஸ்ஸு, டிரைவர், சரி கப்பல் மட்டும் இருந்துச்சு, கப்பல் போக்குவரத்து இருந்துச்சு, வேறு கழுது இருந்துச்சா அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து தெரியல. அப்போ பிலிப்பு வந்து நடந்தே போய் ஆண்டவர் சொல்கிற மாதிரி சுவிசேஷன் சொல்லிவிட்டு அவன் அவனுடைய வேலையை பார்க்குறேன். ஆண்டவர் சொல்லி அவன் போகிறேன். இன்றைக்கி நாம் வந்து ஒரு இடத்துல போய் அந்த வீட்டில் போய் நீ போய் சுவிசேஷன் சொல்லு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? மீன்பட்டிக்கு போகணுமா, பஸ் வசதி நடக்கிறேன், எனக்கு 2 வீலர் இல்லை, நான் நினைக்கிறேன் ஒரு துக்க வீடு வருது, 2 வீலர் இருந்தால் ஈஸியாக போயிட்டு வந்துருக்கேன், 2 வீலர் இல்லை, காய்ச்சலாக இருக்குது, போகவே இல்லை. அப்போ தெரிந்து கொண்டு என்ன ரீசன் புரியுது? அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது. எப்படின்னா நான் நடந்து கூட போய் என்ன செஞ்சேன், துக்கம் விசாரிச்சிருவேன், கல்யாண வீட்டுக்கு போயிருவேன், ஆண்டவர் சொன்னால் நான் கடந்து போயிருவேன் அப்படின்னு. இதை அன்றைக்கி செத்து போனார், காய்ச்ச என்னத்தான் நம்ம போனோம். ஒரு கார் இருந்துச்சுன்னா ஒரு இப்போ காரத்தை நினைக்கிறேன், கார் இருந்தால் சல்லுன்னு சல்லுன்னு வந்துடுவாண்டவரே. அப்போ நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்குது, ஆண்டவருடைய சிந்தை என்ன இருக்குது? எல்லாமே சகலத்தையும் கொடுத்து உட்கார வச்சுட்டாரு. நான் சாக்கு போக்கு சொல்கிறேன். ஆனால் அப்போ அவர் படைச்சி தெரிந்து கொண்டதுக்கு என்ன காரணம்? ஒரு காரணம் இல்லை. நம்ம அப்படிப்பட்டவங்க தான். நமக்கு வசதி வாய்ப்பு வந்துருச்சு, வசதி வாய்ப்பு வராத வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு அது இல்லாட்டி ஆண்டவருக்கான ஒன்று ஓடி முடிச்சிருவேன், அதெல்லாம் ஆண்டவர் எங்கே சொன்னாலும் நம்ம போயிட்டு வந்துடுவீங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த நாட்களில் அப்படியே ஓடினவதேன், எங்கிட்டாவது ஒரு மீட்டிங் கிடச்சிது அப்படின்னா நான் பாட்டுக்கு சிங்கடி அந்த தூத்துக்குடி வீதியாக அலசினவதேன். ராத்திரி பார்க்க மாட்டேன், பகல் பார்க்க மாட்டேன். அவன் டென்ட்டு அந்த கூட்டம் முடிஞ்சு அவன் அள்ளி கிள்ளி எல்லாத்தையும் ரெடியாக வச்சு அந்த தார்ப்பையெல்லாம் உருட்டி வச்ச பிறகு நான் வீட்டுக்கே வருவேன். அது கொலகார நகரம். திடீர்னு பார்த்திங்கன்னா குண்டை போடுவேன், குண்டை போட்ட உடனே என்ன செய்யும், சிக்கன்னு கடையை அடைச்சிடுவாங்க. குண்டு போட்டாலே என்ன செய்கிறாங்கன்னா வெட்ட போகிறான்னு அர்த்தம். அதுக்கு முன் அடையாளம் வந்து குண்டு போடுவாங்க, இந்த நாட்டு வெடி குண்டு. இந்த மால் போடுவாங்க. போட்ட உடனே வெட்ட போகிறான்டா, எங்கே வெட்டப்போன், எவனை வெட்டப்போ குண்டு போடுவேன், வெயிலில் தான் போடுவேன். போட்டால் எல்லாம் அடைச்சிடுவாங்க. அடைச்சி கூலிப்படம் வந்து சக்குன்னு இந்த இவ்வளோ நீளர் அருவா வச்சுருக்க அருவாவில் இவ்வளோ நீளம் இருக்கும். இப்படி பிடிச்சாங்கன்னா தரையை ஒட்டி தொங்கும் அந்த அருவா. ஒரு பெரிய ஃபுல்லாக தான் கேங் வருவாங்க, சொல்லிக்கிட்டே வருவாங்க, எவ்வளோ எதுக்க வராத உடனே வெட்டிடுறே, ஓடிப்போருன்னு சொல்லிக்கிட்டே வருவேன். எவனாவது பார்த்துட்டு ஏதாவது சாட்சி சொன்னேன், அடுத்து நீதாண்டா அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்லிட்டு வெட்டிட்டு சாவகாசமாக நடந்து போவேன். போலீஸ் எல்லாம் வெட்டி முடிச்ச பிறகு வருவாங்க. போலீஸ் போலீஸை வெட்டி போடுவாங்க. ஆனால் ஒருத்தனை வரமாட்டாங்க, அடிச்சுக்கிச்சாங்கடா ஒருத்தர் இன்னைக்கு போட்டுத்தலன்னா அடுத்த பிளான் பண்ணி அடுத்த பார்ட்டி பெரிய கேங்கு, 2 கேங்கு 2 பேர் இருந்துச்சு. இருந்தப்போ அது வந்து கிறிஸ்தவ பேரில் கிறிஸ்டோவர்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து பயங்கர ரவுடி கூலி பண்ணி வச்சுருந்தார். அவர் நான் இருந்தால் கலந்தலை, இப்போ இருந்ததில்ல.
அப்போ வெட்டி போட்டுட்டு போயிடுவாங்க. நாம் என்ன செய்யணும், பார்த்தும் பார்க்காம என்ன செஞ்சிடும், விட்டு சேர்த்து ஓடியாந்துடணும். நின்று வேடிக்கை கூட அடுத்து போலீஸ்காரன் வந்து அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருந்தா அவளை அவங்களுடைய மார்க்கெட்டில் வெட்டி போட்டு அது அவங்கள பிடிச்சி இவங்கள பிடிச்ச வேலை நடக்கும். அப்போது அப்படிப்பட்ட நாட்களெல்லாம் இரவு பகல் பாமல் ஓடின நாட்கள் போய் இன்னைக்கு ஒரு சாவி வீட்டுக்கு போகும்போது நான் யோசிக்கிறேன். அப்போ என்னை தெரிந்து கொண்டதுக்கு என்னது, நான் மற்றவங்களும் சொல்லலை, நான் என்னையே நானே சொல்லிக்கிறேன். நான் ஒரு மெத்த படித்த மேதாவி, நான் எல்லாத்துக்கும் பூரணமாயிட்டேன்னு சொல்லிக்கிறேன். ஆனால் அந்த அந்த இதுக்கு என்ன சரி விசேஷத்துக்கு நரசிம்டியில் போகணுங்கிற எண்ணம் வரல. இதே இது உங்க அண்ணனை என் தம்பியை செத்துன்னு போகாமல் இருப்பேனா பேசி போகிறேங்க, செய்வேனா செய்ய மாட்டேன். அப்போ என்னை தெரிந்து கொண்டதற்கு என்ன காரணம்? ஒன்றுமே இல்லை. அவராக பிரியப்பட்டு நீ பொழைச்சி போ, இசைக்கியல சொல்கிறார்ல, நீ வீதியில் எப்படி கிடந்தேன்னு சொல்லி சொல்லுவார்ல, 28ஆம் 39 வீதியில் வந்து இந்த இதாக கிடந்த இல்லை நீ வந்து இது தொடக்காமல் கிடந்த அவன் பார்த்துட்டு நீ நல்லா இருக்கும் அந்த இது. ம் 16ஆவது அதிகாரம் 16 16ல் 3லேருந்து இந்த வாரம் 14 வரைக்கும் வாசிங்க. நம்ம எப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து நம்மளை என்ன மாதிரி மாற்றினாரு. கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் 16:1-14 வரைக்கும். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 1-16 வரைக்கும். 14 வரைக்கும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம். உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். உன்னை வயலின் பயிரைப் போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவதியானாய். உன் ஸ்தனங்கள் எழும்பின, உன் மயிர் வளர்ந்தது. ஆனாலும் நீ நிர்வாணமும் அம்மனமுமாய் இருந்தாய்.
நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்தமர ஸ்நானம் பண்ணிவித்து உனக்கு எண்ணெய் பூசி சித்திர தையலாடையை உனக்கு உடுத்தி சாயந்தீர்த்த பாதரட்சிகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு உன் நெற்றியிலே நெற்றி பட்டத்தையும் உன் காதுகளில் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடிப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலாடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் ஸ்லாகியத்தையும் பெற்றாய். உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட நிலைமை இருந்தால் தெருவில் கிடந்தான். கர்த்தர் அப்படிதான் சொல்கிறாரு, தெருவில் கிடந்தான். இது இஸ்ரவேலருக்குரியது. தகப்பன் எமோரியன், தாய் ஏத்தியன்னா ஆபிரகாம் எமோரிய சந்ததி, தாய் சாராள் ஏத்தியர் சந்ததி. 7 ஜாதிகள் இருக்காங்களா, அந்த ஜாதியில் வந்தவங்க தான் கர்த்தர் அழைக்கிறார். அப்புறம் இஸ்ரவேலர் எபிரேயர் பெயர் வைக்கிறார். ஆனால் இது நமக்கு உரியது தான். நமக்கு நாமளும் எங்கேருந்து தான் வந்துட்டுருப்போம். இந்த ஏத்தியர், எமோரியர், கானானியர், ஆமாம் நாம் சொல்கிறோம். பட் ஆனால் அவங்களுக்கு தெளிவு இருக்குது, நமக்கு தெளிவு இல்லை. அப்போ நம்ம எங்கே பிறந்தோம், எப்படி பிறந்தோம், யாருக்கு பிறந்தோம்? ஆபிரகாமுக்கு சந்ததியாவது எமோரியர் ஏத்தியர்னு சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா ஏத்தியர்லேருந்து வந்தாங்க. இப்போ உங்கள் ஊர்னா நாங்கள் சிங்கன்னா என்ன போகிறோம், சங்கரங்கோவிலா அப்படின்னு இவங்க பேசுவாங்க. பேரையம்பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நானாக சொல்லுவேன் எங்கள் அப்பா கல்லுப்பட்டியா, கீழே புதுப்பட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்க எங்கேருந்து வந்தாங்க தெரியாது. ஒரு தலைமுறை தான் நம்மளால் சொல்ல முடியும். எத்தனை வருஷம் இருந்தாலும் இந்த வருஷத்தில் நாங்கள் 200 வருஷம் வாடிப்பட்டில் இருந்துட்டேன். இப்போ நானே 50 வருஷம் வாடிப்பட்டில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி 50 வருஷம் தெரியல இருக்கான் மேபி, சரியா? அப்போ 50 வருஷம் நான் இருந்துட்டேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன்னா சோழவந்தாலும் பிறந்தேன். அப்போ எங்கள் அம்மா தாய் தகப்பன் வந்தாங்கன்னா அவங்க புதுப்பட்டியில் இருந்தாங்க, காலாப்பூரில் இருந்தாங்கன்னு சொல்கிறோம். அப்போ அவங்க தாய் தகப்பன். அப்போ யாருக்குமே அவங்களுக்காக ஏத்தியர் எமோரின்னு கர்த்தர் இசைக்கள் மூலமாக வெளிப்படுத்திட்டார். நமக்கு யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியாது. இல்லை நமக்கு பெரிய அந்த படம் அடுத்து இந்த ராஜாக்கள் வம்சம் அப்படிப்பட்ட அதில் பிறந்தம்மா அதுவும் இல்லை. இல்லை ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனோட பிள்ளையாக இருந்திருக்காங்க, அதனால நம்ம கர்த்தர் தெரிந்து கொண்டாரா அப்படின்னா அதுவும் இல்லை. எதுவுமே லாய்க்கில்லை. இல்லை படிச்சிருக்கோமா அதுவும் இல்லை. ஒரு திறமைசாலியா அதுவும் இல்லை. உடம்பு பலசாலியா அதுவும் எதுவுமே இல்லாத நம்மளை என்னைய தெரிந்து கொண்டார் அப்படின்னா என்ன காரணத்துக்காக கொண்டாரு? அவருக்காக தான். சரி, ஆமாம். பிழைத்திரு பொழைச்சிக்கோ, அதை வாசிங்க. அந்த 16வது எனக்காக பிழைத்திருவா, பிழைத்திரு ஒரு வசனம் வந்துச்சுல, 14 வாசிங்க. அதை மட்டும் நீ பிழைத்திரு வந்துச்சு. உன்னை பார்த்து பிழைத்திரு. ஆறுல வாசிங்க, லாஸ்ட்ல வாசிங்க. உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து, ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ஆமா, பொழைச்சு போடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பெருந்தன்மையாக இருக்கிற ஆட்கள் சொல்லுவாங்க, சண்டைகளில் போட்டு ரெண்டையா மாற்றிட்டு போகிறேன் அப்படின்னா பழி வாங்காமல் போட பொழைச்சி போடா அப்படின்னு சொல்லுவாங்க பெருந்தன்மை. அது மாதிரி பொழைச்சி போ. தெருவில் கடந்து நம்ம செய்கிறாரு, பொழைச்சி போனதில் எங்கேயும் கொண்டு வச்சாரு, எங்கேயும் வச்சிருக்கிறாரு, என்னெல்லாமோ போடுறாரு. அப்படிதானே எல்லாத்தையும் நமக்கு போட்டு அனுபவத்தை எல்லாமே இங்கேயே கொடுத்துட்றாரு. கொடுத்து முடிச்சுட்டு அங்கேயே வாடான்னு சொல்லி கொண்டுட்டு வராரு. கொண்டுட்டு போகும்போது நமக்கு என்னது ஒரு மகிமையும் கிடையாது, ஒரு யூஸ்லெஸ். நம்மளால் ஒன்றும் முடியாது. நான் அவருக்காக அதை பண்ண இதை பண்ணுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே நம்மகிட்ட கிடையாது.
இவர் பவுலை தெரிந்து கொண்டார், அவர் வந்து படிச்சிருக்காரு, வல்லமையாக இருந்தார், ராஜாக்களுக்கு நான் பயன்படுத்திருக்காரு, அவனை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சு. ஏன்னா எனக்கு அவன் எனக்கு வந்து அவன் வந்து ராஜா கிட்ட வந்து சுவிசேஷம் சொல்லுவேன், அதனால தான் அவனை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி சொல்லுவார் வந்து. அவனால் அவருக்கு ஒன்றும் ஆகலை கேட்டா. இப்போ என்னால் அவருக்கு ஒன்றும் ஆகலை. பரிசுத்தமாக இருந்தால் நான் பரலோகத்துக்கு வர முடியும், இல்லைன்னா முடியாது. அந்த பரிசுத்தத்துக்கு நேரம் வழிநடத்துகிறதும் அவர் தான். அப்போ எல்லா விதத்துலையும் பார்க்கும்போது நம்ம எதுவுமே இல்லாத நம்மளை தெரிந்து கொண்டு மேலே கொண்டு போகிறாரு. அதுக்காகத்து என்ன செய்கிறாரு, ஒரு மணவாட்டி சபையை வந்து உருவாக்குறாரு. இப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு போய் நம்ம வந்து நிரப்பலைன்னா அவருடைய மணவாட்டி சபையை சும்மாதான் இருக்க போகுது. அதனால நம்மளை கொண்டுட்டு போகிறாரு. அப்படி கூட நம்மளா வச்சுக்கலாம், சரியா? அப்போ நம்மளை வச்சு அவருக்கு ஒரு யூஸும் கிடையாது. அதை நம்ம என்ன செய்யணும், நல்லா புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த கேருப கர்த்தர் வந்து பயன்படுத்தி பாதுகாப்புக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், அவனை இட்டு அவருக்கு ஒரு யூஸ் இருந்திருக்கா? அவர் தான் படைச்சி வச்சார். அப்போ அவன் என்ன நினச்சிருக்கானு, நம்மளை இட்டு ஒரு யூஸும் கிடையாது, நாம் எதுக்கு அவர் மாதிரி ஆகணும்னு அவனுக்கு வந்திருக்கணும்ல. அது வராதனாலும் என்ன செய்யணும், தள்ளப்படும். அப்போ நாமளும் என்ன செய்யணும், நம்மளை இட்டு அவருக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவருனாலே நம்ம பிரயோஜனப்படுறோம். செல்லா காசாக இல்லாமல் நல்ல காசாக இருக்கிறோம். செல்லா காசை கூட என்ன செஞ்சுறாங்க, நல்ல காசாக மாற்றி விட்டுறாங்க, ரைட்டா? ஆனால் நம்ம செல்லா காசாக இருக்கிற நல்ல காசாக ஆக்குறதே அவர்னா, அப்போ அவர் சொல்கிறத கேட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், கடந்து போகணும். இது இப்படி ஆக்குறது. ஆண்டவர் வந்து எதுக்கு நேபுகாத்நேச்சாரை வைப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, எதுக்கு எதையும் தோட்டத்தை படைக்கணுமா, மனுஷனை படைக்கணும், எதுக்கு சர்ப்பத்தை படைக்கணும், தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியாதா? அவன் சாப்பிடுவான்னு அவருக்கு தெரியாதா? அவன் சாப்பிடுவான்னு அவருக்கு தெரியாது, எல்லாம் தெரியுங்களா? படைச்சி வச்சுட்டு நம்மளை எதுக்கு பாடாப்படுத்துறாரு? இப்படி கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க உலகத்தில். கேட்கலாமா? முதல்ல கேட்கலாமா? கேட்கக்கூடாது. ஆமாம். அவன் பேசுறதுக்கு என்ன ரைட்ஸுக்கு? அவரு சொல்றாரு, குயவன் கையில் இருக்கிற மண் பாண்டனே அவன் என்ன செய்கிறான், மண்ணை பிசைஞ்சு என்ன செய்கிறான், ஒரு பாத்திரமாக உருவாக்குறேன். அவன் நினச்சா பாத்திரமாக வராமல் உடஞ்சி வச்சுன்னா தூக்கி தூர போட்டு வேறு பாத்திரத்தை வைக்கிறேன். இல்லை, அது வர்ற வரைக்கும் என்ன செய்கிறான்னா அதை ஷேப்பாக செய்ய உருவாக்குறேன். அப்போ நீ ஒரு குயவன் கையில் இருக்கிற ஒரு களி மண்ணு நீ என்ன செய்யக்கூடாது. பேசுகிறதுக்கு யார் வந்து பேசுகிற அளவுக்கு ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு மனுஷனை படைச்சது யார்? ஆண்டவர். எத்தனை பேர் பேசாமல் இருக்காங்க உலகத்தில்? பூமியாக இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க மனுஷனாக பிறந்து? அப்புறம் மரம் செடி கொடி அடுத்த இருக்க ஆடு மாடு இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரங்களை மனுஷன் மட்டுமே பேசுறதுக்கு கிருபை கொடுத்துருக்காங்க. அந்த கிருபை கொடுத்த தேவனையே நீ எதிர்த்து பேசுகிற அப்படின்னா அது யார் பேசுகிறா? அந்த ஆவி. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இருதயத்தில் வந்து தேவனுக்கு விரோதமாக இல்லை தேவனுக்கு எதிர்த்து ஏதாவது ஒரு சிந்தை வருது வச்சுங்க, எதுக்கு நேபுகாத்நேச்சாருக்கு கர்த்தர் எழுப்பப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நச்சு மண்டையில் போடணும். நம்ம அந்த 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 வார்த்தை வெளியில் வராதுக்கு சும்மா அவங்களுக்கு தெரியும், நான் வேதத்தை ஆராய்ச்சி பார்க்குறேன், இப்படி இடையில பேசக்கூடாது, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நம்ம என்ன செய்யணும், அந்த இருதயத்துக்குள்ளே பேசுகிற அந்த சத்தத்தை என்ன செய்யணும், ஆமாம் அடித்து உட்கார சொல்லணும். இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட சிந்தைகளை கொண்டு வருவேன். எண்ணங்களை சிறை வைக்கிறோம், இதுதான் மெயின். எண்ணத்தை ஃபஸ்ட் என்ன செய்ய கரப்ஷன் பண்ணுறேன். இவங்க உலகப்பிரகாரமாக சொல்லுவாங்க, தவறு பண்ணுறவங்க வந்து தனியாக இருக்கக்கூடாது. நீ தனியாக இருந்ததுன்னா உன் சிந்தையில் தாறுமாறாக போகணும். சிந்தை அந்த தாறுமாறாக போகும்போது நீ தவறு பண்ணுவேன், அதனால் நீ தனியாக இருக்கக்கூடாதுன்னு. இப்போ சூசைட் பண்ணுறவங்க தனியாக இருப்பாங்க, லவ் பண்ணுறவன் தனியாக இருப்பேன், வேசித்தனம் பண்ணுறவன் தனியாக இருப்பேன், கொலை பண்ணுறவன் தனியாக இருப்பேன். தனியாக இருக்கும்போது அந்த சிந்தையை வந்து கரப்ஷன் பண்ணுவேன். எப்போ திட்டமிடுவாங்க? ராத்திரியில் உட்காந்து யார் வீட்டில் போய் திருடுவோம், யார் வீட்டில் போய் கொள்ளையடிப்போம். ஒரு கூட்டம் இருக்குது, ஃபோன் பண்ணுவாங்க, நம்பராக பார்த்து சும்மா இஷ்டத்துக்கு அவங்ககிட்ட ஒரு நம்பர் இருக்குன்னா 10 நம்பரில் மாற்றி பண்ணுவாங்க. அதில் வேசித்தன சிந்தை உள்ள ஆட்களும் லேடிஸும் இருப்பான், ஜென்ஸும் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு லிங்க் வரும். ஆமாம். அப்போ அந்த சிந்தையை உண்டு பண்ணுறது யார்? பிசாசு. நீ போன போடு,
போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவள் வாழ்த்துட்டு ஓகே எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இல்லை நீ வா, அப்படி ஏகப்பட்டது கதைகள் இருக்குது. ஆமாம், ஒரிஜினலாகவே நடந்துக்கிட்டு இருக்குது, இருக்கிறாங்க ஆட்கள் இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு உலக பிரகாரமாகவே சொல்கிறேன். பிள்ளை ஃபோனை வச்சுக்கிட்டு தனியாக போச்சுன்னா நீ கவனமாக பாரு சொல்கிறாங்க. பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, காலேஜுக்கு போகுது, நீ ரொம்ப நம்பாத, நம்பிக்கை வச்சுட்டு லேட்டாக வந்தால் நீ என்ன செய்ய ஸ்டெப் எடு. சில பேரண்ட்ஸ் சொன்னால் என் பிள்ளை தப்பே பண்ணாது அப்படின்ற நம்பிக்கையை வைக்கும்போது அந்த பிள்ளை தப்பு பண்ணிட்டு வந்துடும். அந்த பிள்ளை என்ன சொல்லுவேன், எங்கள் அம்மா அப்பெல்லாம் ரொம்ப நம்ம நம்பிக்கை வச்சுருக்காங்க, ஆமாம் அதனால் அந்த தப்பை பண்ணலன்னு சொல்லுவோம். அப்போ எந்த இடத்துலையும் தேவனுக்கு விரோதமாக ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும், நம்ம கவனம் நச்சு மண்டியில் தட்டி உட்கார வச்சிடணும். ஏசுவி நாமத்தினால போப்பிசாச்சு அப்படின்னு செஞ்சாங்க நாம் சொல்லிடணும். அப்போ நேபுகாத் நேச்சாரை கர்த்தர் எழும்ப பண்ணுகிற தேவனா வல்லமையை என்ன செய்கிறாருன்னா அந்த நேரத்தில் அந்த பிசாசை அடக்குகிறதுக்கு அவனை என்ன செய்கிறாரு, ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துகிற தேவனாக்குறார். அந்த அளவுக்கு நம்ம முடிச்சுக்கணும். ரொம்பலாம் போய் என்ன செய்யக்கூடாது, என்ன அவர் அப்படி எழுதி வச்சுருக்கிறாரு, இது என்ன எப்படி இருக்குது, இப்போ மண்டைக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. எப்போ சொன்னாங்க அதோடைய வார்த்தை எங்கே கொண்டு போகுது கூட இதோடைய வார்த்தை என்ன சொன்னால் இருதயத்துக்கு தான் கொண்டு போகும். இது இருதயத்தில் வார்த்தை என்ன ஒரு சொன்னா இருதயத்தில் நிறைவே வாய் பேசு இல்லை இருதயத்தில் உண்டாக சிப்பா எரேமியால ஒரு பவுன் சொல்லிப்பாரு. அது ரோமர் 10:10 வாசிங்க. ரோமர் 10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். திரும்ப வாசிங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நீதி உண்டாக இருதயத்திலே நீதி நமக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும், இருதயத்தில் என்ன செய்யணும், இருதயத்துக்கு தான் கொண்டுட்டு வரணும் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியங்களும் நமக்கு ஒரு திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகிறது வச்சுக்கிறேன். எதுக்கு ஆண்டவர் ஆதாமியை வழி படைக்கணும், எதுக்கு அந்த பழத்தை படைக்கணும், எதுக்கு சாப்பிட வேணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இல்லை எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படி நாம் என்ன செய்யக்கூடாது, ஆமாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சிந்தையை என்ன சொன்னால் கட் பண்ண தெரியும், இருதயத்துக்குள்ள வரணும். ஆண்டவரே என்ன காரியம் எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க, தேவனுடைய சமூகத்தில் நான் சரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் கற்றுக்கிச்சு அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறேன். சும்மா பைபிளை கொண்டு மோசையில் கொடுத்து எப்பா நீ எழுதி போனோன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு, அவன் உடனே ஆண்டவர் சொன்னதெல்லாமல் அவன் படுக்க சரியா. இப்போ என்ன செய்வாங்கன்னா ஆண்டவர் பேசினார் ஆண்டவர் வெளிப்படுத்தினார்னு என்ன செய்கிறாங்க, ஒரு கூட்டம் நம்ம விசுவாசிகளாக இருக்கட்டும், இந்த சபை விசுவாசி பிள்ளைங்க சொன்னால் ஆமாம் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு அவங்க சொல்கிற காரியங்களை அப்படி டெவலப் பண்ணி போகிறாங்க. அது தவறு. ஆண்டவர் இருதயத்தில் பேசுகிறாருன்னா அந்த இருதயத்தின் சத்தத்தின் தெளிவு எங்கே இருக்குன்னு இருதயத்திலே தான் இருக்கும், எண்ணத்துக்கு கொண்டு போகக்கூடாது. இப்போ ஒரு காரியம் பேசுகிறாரு, இல்லை என்கிட்ட பேசினார், பேசிட்டு தானே அந்த காரியத்தை செஞ்சேன். என்ன காரியம் செஞ்ச, இந்த மாப்பிள்ளை எங்கள் பொண்ணுக்கு பையனுக்கு நான் பார்த்துட்டு வந்தேன், ஆண்டவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதின் அடிப்படையில் ஓகேன்னு சொல்லுவார், பொண்ணு பார்க்குறாங்க, அவங்க தவறாக சொல்லலை,
பொண்ணு பார்க்குறாங்க. ஆண்டவர் வந்து அதுக்கு எடுத்துக்காட்டுதான் சொல்ல சொல்கிறார். அது சரியா ஆவியானவர் அதுதான் எனக்கு வருது, எடுத்துக்காட்டலாம் அதுதான் எனக்கு போதை வருது. மெயினாக வந்து நம்ம வந்து தவறுகிற நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாண காரியங்கள் வந்து தவறுகிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமண நாட்காலங்களில் வந்து பிசாசு வந்து மடங்கடிக்கிற பிசாசு. ஆண்டவர் சொல்கிற மாதிரி நம்மளால் நடக்க முடியுமோனா நடக்கக்கூடிய முடிகிறதுனால தான் நம்ம எழுதுகிறது உலகத்தில் வச்சுருக்கிறார். நம்மளை நொண்டியாவோ நொடமாவோ நடக்க முடியாதவங்களோ பேச முடியாதவங்களாவோ கண்ணு பார்க்க முடியாதவங்களோ நம்ம இந்த உலகத்தில் நம்ம வைக்கிறோம். அதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ எல்லாமே நமக்கு இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. ஏமா பையனுக்கோ இல்லை இப்போ பையனே வச்சுக்கிறோம். பையனுக்கு நான் பொண்ணு பார்க்க போகிறேன். பொண்ணு பார்க்கும்போது இல்லை எனக்கு ஆண்டவர் வந்து வெளிப்படுத்திட்டாரு, இந்த பொண்ணு தான் எனக்கு வந்து தேவசித்தம்னு சொல்லிட்டாரு. எதின் அடிப்படையில் வந்து தேவசித்தம்னு சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்கே பார்க்கணும்? வேதத்தை பார்க்கணும். ரைட்டா? தேவசித்தம்ன்றது எப்படி வெளிப்படுத்துவார், எப்போ வெளிப்படுத்துவார்? தேவசித்தம்ன்றது எப்போ வெளிப்படுத்துவார், எப்படி வெளிப்படுத்துவார்? நம்ம அவரை நோக்கி அந்த தேவசித்தத்தை கேட்டு செய்யணும்னு நம்ம மனசில் வாஞ்சிக்கும் பொழுது தேவசித்தத்தை வெளிப்படுத்துவார். அது ஒரு காரியம். இப்போ ஒரு கல்யாண காரியம், உங்கள் பையனுக்கே பொண்ணு பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா உடனே இதை தேவசித்தமானு கேட்போம். இப்போ நான் கேட்க வர்றது என்னன்னா, எனக்கு இந்த பொண்ணு வந்து கர்த்தர் வந்து தேவசித்தம் வெளிப்படி கர்த்தர்கிட்ட கேட்டுகிட்டே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தேவசித்தம்னு சொல்லிட்டாரு அப்படின்னா எதின் அடிப்படையில் நீங்கள் தேவசித்தம்னு அதை வந்து முடிவு பண்ணுவீங்க? இதன் அடிப்படையில்னா கர்த்தர் பேசியிருக்க தேவனுக்கேற்ற காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளையா இருக்கா, சரியா? அப்போ நாம் வந்து ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாமே தேவனை கேட்டு 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 பண்ணனே அப்படின்ற வேதத்தில் நான் சொன்ன விருப்பத்துக்கு ஏற்ப என்னுடைய வசனங்கள் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் தேவனுடைய சித்தத்துக்கு நேராக நான் கடந்து போகிறேன்னு அர்த்தம். புரியலக்கா? தேவனுடைய வார்த்தைக்கு தேவனா பையனுக்கு நான் பொண்ணு பார்க்க போகிறேன். ஆண்டவர் இப்போ இந்த ஒரு இடத்துல பொண்ணு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டு இது தேவனுடைய சித்தம் ஓகே அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் வந்து அந்த பொண்ணு பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் மூமெண்ட் கடைசியாக வச்சுக்கிறோம். அந்த கடைசியாக அந்த பொண்ணை வந்து நான் பார்த்து முடிக்க போகிறேன். ஆண்டவர் வந்து என்ன பேசிட்டாரு, இந்த பொண்ணு வந்து முடிஞ்சிடும், இதுதான் தேவ சித்தம், நீ முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு. அதனால நான் கடந்து போய் இந்த காரியத்தை வந்து இதுதான் தேவ சித்தம், அந்த பொண்ணை வந்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிற முடிக்கிற நிலைமைக்கு நான் வந்து வந்துட்டேன்னு வச்சுக்கிறேன். இதுக்கு உங்களாலும் சொல்லிட்டு நான் வந்துட்டா நான் எப்படி ஸ்டெப் எடுத்துருக்கணும் அப்படின்னா, கல்யாணக்காரியம் ஆரம்பிக்கிற நாட்களிலிருந்து வார்த்தை தேவனுடைய வார்த்தையும் நான் நடந்துக்கிற விதங்களும் ஒன்றா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் ஒரு ரசிக்கப்படாத பையனுக்கு நான் ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளையை நான் தேடினேன்னா வேதத்தின்படி என்னது தவறு. ஆனால் என்ன சொல்லுவாங்க, என் பையனே ரசிக்கப்படம்னா கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், அதுக்காக ஒரு ரசிக்கப்படாத பிள்ளையை நான் போய் என் பையனுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க முடியுமா? ஆண்டவர் கோச்சுக்குருவார்ல. அப்போ நான் அந்த ஆத்மாவை எப்படி நான் ஆத்மா ஆதாயம் பண்ணுறது? இது தவறு இல்லையா? தவறு. ரசிக்கப்பட்ட பையன் வந்து ரசிக்கப்படலைங்க, நீ ரசிக்கப்படாத பிள்ளையத்தையும் பார்க்கணுமே ஒழிய இல்லை அவன் ரசிக்கப்படுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். இல்லை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டேன், நீ ரசிக்கப்பட்ட பிள்ளைய கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா வேதத்தில் எங்கே போட்டிருக்கு பார்க்கணும். சரி, என் பையன் ரசிக்கப்பட்டேன், ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறேன். ஸ்பிரிச்சுவலாக இருக்கும்போது நான் வந்து என்ன செய்யணும், அவன் எனக்கு ஸ்பிரிச்சுவலுக்கு தகுந்த மாதிரி நான் பிள்ளை என்ன செய்யணும் பார்க்கணும். இந்த பையன் நான் சொல்லுவேன், ஏம்மா நீ ஸ்பிரிச்சுவலில் நல்லா ஸ்பிரிச்சுவலாக பாருமா, எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னா, என்னப்பா தம்பி நம்ம ஸ்டேட்டஸ் எப்படி, அதுக்காக நீ ரசி கத்தருக்குள்ள நல்லா இருக்கு அதனால நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக ஒரு பாவப்பட்ட பிள்ளையை நான் வந்து செய்ய முடியாது, கல்யாணம் பண்ண முடியாதுப்பா. அப்போ அது வேதத்தின்படி தவறு. இப்படிலாம் பார்ப்போமா? பார்ப்போம். படிப்பை பார்க்குறோம். இப்போ ஜாதியை கூட கொஞ்சம் விட்டுறாங்க. ஜாதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு மாறிடுச்சு. கர்த்தர் வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வருகிற தேவன். நிறைய இடங்களை வந்து பார்த்திங்கன்னா ஜாதியே பார்க்கறதில்ல. ஒரு லெவலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பிசியோட அந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க. அது சந்தோஷமான விஷயம், நம்ம நெகட்டிவாக பேச வேண்டியதில்லை. ஆனால் படிப்பு, வசதி,
கலரு, அழகு, இந்த மூணையும் பார்க்குற உலகமாக இன்னைக்கு நான் இருக்கேன் இருக்கு. அந்த உலகம் இருக்கு. இது எப்படி தேவஸ்தான் சொல்ல முடியும்? சொல்ல முடியும். கேட்டால் இவன் என்ன சொல்லுவான், பையன் என்ன சொல்லுவான், ஏம்மா ஏதோ ஒரு பிள்ளை என் கூட வர வேண்டாமாம்மா. அவன் பிள்ளைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய நிலைமையில தாயிருவான். அவன் விரும்புகிறேன், அதனால நான் என்ன செய்ய முடியும், நான் அதுக்கேற்ற மாதிரி தான் பொண்ணு பார்க்கணும். ரைட். அப்போ பையன் விரும்புகிறேன், அவன் வேறு எதுவுமே ஆசைப்படலை, படிப்பு ஆசைப்பட்றேன், அழகாக ஆசைப்பட்றேன், ஒரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ரெண்டையும் பார்த்துட்டு நீ என்ன செய்ய சொல்லக்கூடாது, தேவனுடைய சித்தம் என்ன செய்ய சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அவனுக்கு பிடிச்சிருக்கு ஆண்டவரே, இதுக்கு மேலே அவனை கட்டாயப்படுத்த முடியலை. அவன் கூட நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு ஓகே, அப்படி சரண்டர் ஆகணும் ஆண்டவருடைய காலத்தில். சரண்டர் ஆகிட்டு வசனம் என்ன போடக்கூடாது, இது கத்தராலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நாம் எப்படி இருதயத்தில் கொண்டு அந்த வேத வசனத்தோட லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற மனுஷனை புரிஞ்சுக்கணும். கேட்குற பிள்ளையா இருந்தால் என்ன சொல்லணும், ஏம்மா எப்பா பொம்பளை பிள்ளை கெடுக்கிறாங்க, இது தேவ சித்தம் இல்லை, ஆண்டவர் பற்றி பார்க்க சொல்லியிருக்கிறாரு, வைக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீ சொன்னீங்கன்னா நல்ல தாய். நீ என்ன சொல்லுவ, நம்ம ஸ்டேட்டஸுக்கு இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் தேவ சித்தம்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. அப்போ அது ஆண்டவருக்கு முன்னாடி என்ன செய்யணும், நம்ம பொய் சொல்லுகிறவர்களாக நம்ம இருக்கோம். இதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும். நம்ம பிள்ளை அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம், பாதை என்ன செஞ்சிடும், மாற்றிருக்கிறோம். மாற்றும்போது நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். துணிகரமாக சொல்கிறது, ஆண்டவர் எனக்கு தேவ சித்தம்னு சொல்லி சொன்னார், இதனால் நான் இதை முடிச்சுட்டேன் அப்படின்னு பயங்கரமாக மார்தட்டி சொல்லுவாங்க. அது தவறு. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, பிசாசு கேள்வி கேட்கும்போது நம்ம ஒரு வசனத்துலேயே டைம் நம்ம முடிப்பிடுச்சு. நல்லது, கர்த்தர் ஆவியானவர் நடத்துகிற தேவன். அப்போது ஏன் படைச்சாரு, எதுக்கு படைச்சாரு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவரே நீங்கள் எதுக்கு படைச்சிங்க, ஏன் படைச்சிங்க எனக்கு சொல்லி கொடுக்கும்போது அதனால இருக்காரு, மீகால நான் ஒருவனை அல்லவா படைத்தேன், தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், அவனிடத்தில் ஆவி பரிபூரணமாக இருந்தது, அவன் ஆவிக்குரிய சந்ததியை பெரும்படித்தானே. அப்போ ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும்போது ஆண்டவர் என்ன நினச்சி படைக்கிறாருன்னா, ஆவிக்குரிய பிள்ளைகளாம் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்யக்கூடிய, அவரோடு ஒட்டி உறவாடுகிற பிள்ளைகள் நினச்சி ஆண்டவர் படைக்கிறார். அப்போ தவறு யார் மேலே, ஆதாம் மேலே ஏவான் மேலே. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அவன் மீறுகிறது அவனுக்கு தெரியாதா. இப்போ ஒரு சாதாரண தாய் தகப்பன் இருக்காங்க, பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க, காலேஜில் படிக்க வைக்கிறாங்க, எல்லா பிள்ளையும் என்னை லவ் பண்ணிட்டு ஓடி போயிடுது, என் பிள்ளை லவ் பண்ணாது ஓடி போகாதுன்னு சொல்லி தான் சேர்க்குறோம், இது லவ் பண்ணிவிட்டு ஓடி போயிடுது. அப்போ அது யாருடைய தவறு, அந்த பிள்ளை தானே போகுது. அப்போ பெற்றோருக்கு அவங்களுக்கு தவறு இல்லையா, அதை நம்ம கால்குலேட் பார்க்க தெரியணும்ல. ஆனால் என்ன சொல்லுவாங்க, ஆதாம் அப்படி செய்வான் தெரியாது அவனுக்கு. அப்போ எவ்வளோ ஒரு இருமாப்பான ஒரு எண்ணங்கள் என்ன செய்வாங்க, பிசாசு என்ன செய்கிறான், ஆமாம் உள்ளே கொண்டு வரோம். இப்படிப்பட்ட இருமாப்பான எண்ணங்கள் வரும்போது நம்ம என்ன செஞ்சோம்னா அதை கட் ஷார்ட் பண்ண நமக்கு தெரியும், கட் ஷார்ட் பண்ண தெரியணும். இல்லை நான் எனக்கு ஆண்டவர் எனக்கு புரியலை, இப்படி கேள்வி கேட்குறாங்க, நான் என்ன செய்கிறது ஏது செய்கிறது. தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்துட்டிங்கன்னா, இதை பற்றி ஒரு கேமராவோ ஒரு ஃபோனோ பார்க்கும்போது நம்ம அன்னைக்கு அந்த ஃபோனை பற்றி நம்ம பார்த்துட்ருந்தோம், அது நமக்கு கிடச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வரும் பார்த்தீங்களா. ஒரு சாதாரண ஒரு யூடியூப்பை பார்க்கும்போதே நம்ம தேடுகிற தேடலை வச்சு அது வருதுன்னு சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த காரியங்கள் எனக்கு இப்படி வித்தியாசமாக கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி நான் எனக்கு கேட்கக்கூட தோணலை, ஆனால் எனக்கு தோணுது, இப்படி தோணுது, இதுக்கு என்ன ஆண்டவரே நீங்கள் பதில் வச்சுருக்கீங்க கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்வார், அங்கங்கே வார்த்தைகளை வைத்திருக்கிறது. காதில் வாயிலெல்லாம் சொல்ல மாட்டார், எனக்கு இருதயத்தில் பேசினார். அந்த ஒரு பையன் சொன்ன எனக்கு காதிலேயே பேசிக்கிட்டே இருக்கிறாரு, அதனால நான் என்ன செய்கிறேன் தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னு. வேதத்தினுடைய வார்த்தைகள் என்ன செய்யணும், இருதயத்தில் டச்
டச்சாகி அந்த வேத வசனத்துக்கும் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா சப்சாடாக நொறுங்கியிருக்கும். நொறுங்கினாதான் கர்த்தர் பேசினார்னு அர்த்தம். உடனே நம்ம இந்த இடத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு அப்படி கிளியராக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி சொன்னால் வேதத்தில் அந்த சம்பவம் நம்மகிட்ட வந்து லிங்க் ஆகிருக்கணும். உடனே நீ இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி சொல்ல மாட்டேன். உடனே நீ போய் எங்கே போ, என்ன முண்டுவேலிம்பட்டியாக அங்கிட்ட ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு குட்லாடம்பட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்னை குட்லாடம்பட்டிக்கு போக சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி குட்லாடம்பட்டி எங்கே போக சொன்னார்? உடனே என்கிட்ட என்ன சொல்கிறாரு, நேர் தெருவுக்கு போ, அது ஜோகனை இருக்கேன், என்னுடைய ராஜாவுக்கு சுவிசேஷனுக்கு ஒரு பாத்திரம், நீ போய் போனாத்தே அவன் கண்ணு சரியாகல சொல்லித்தானே அனுப்புகிறாரு. நான் வீட்டில் இருந்தேன், குட்லாடம்பட்டி போக சொன்னார். ஆனால் நீ குட்லாடம்பட்டிக்காக நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் நீ குட்லாடம்பட்டிக்கு போமானவர், குட்லாடம்பட்டியில் போய் யாரை பார்க்கணும் அப்படிங்கும்போது நீ அங்கே போமா, நான் உனக்கு போய் சொல்கிறேன்னு சொல்லுவார். இல்லை இருக்கிற இடத்துல சொல்லுவார். நீ ஒன்றுமே சொல்லாமல் நான் குட்லாடம்பட்டிக்கு போ அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டேன். எனக்கு வேதத்தில் வந்து அத்தாரிட்டி இருக்கணும், என்ன செய்யணும், ப்ரூஃப் இருக்கணும். ப்ரூஃப் இல்லாமல் இதே நம்ம சொல்ல பண்ணக்கூடாது. எனக்கு வந்து வடநாட்டு காலிங் இருக்குது, என்னை வந்து போக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வடநாட்டுக்கு ஓகே. ஏன்னா ஏசாட்ட சொல்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு கேட்குறாரு. அது ஏசா சொல்லுவார், என்னை அனுப்பும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் பதில் சொல்ல மாட்டார். அப்போ காலிங் வந்து உன்னை வடநாட்டுக்கு உன்னை அனுப்புகிறேன் அப்படிங்கும்போது வடநாட்டுக்கு அனுப்புகிறாரு. அதே சமூகத்துலேருந்து வடநாட்டு எந்த இடம், எப்படி போகணும் எல்லாம் கேட்கணும். வடநாட்டுக்கு போக சொல்லிட்டாரு, நான் போகிறேன் அப்படின்னா அது இருதயத்தில் வந்து கர்த்தர் வந்து பேசியிருக்கிறாரு அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை வச்சு லிங்க் பண்ணி பார்க்குது. தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரே நான் வடநாட்டுக்கு போய் சொல்லுங்க, நான் எந்த இடத்துக்கு போகணும், நான் எப்படி போகணும், நீங்கள் புறப்பட்டு போங்கள், நீங்கள் வந்து கையில் வந்து வளைய வேண்டாம், பை வேணாம், ஒன்று வேணாம், நீங்கள் கடந்து போங்கன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னார். இன்றைக்கி எப்படி போங்கன்னு சொன்னால் அதான் சரி அரெஸ்ட் பண்ணி விட்டுருவேன், தனியாக பார்க்க முடியுமா? அப்போ காலத்துக்கும் சமயத்துக்கும் ஏற்ற விதமாக நடத்துகிற தேவன். அன்றைக்கி வந்து நீங்கள் 2 பேராக போங்க, தனியாக 12 பேர் நீங்கள் வந்து தனியாக போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்றைக்கி வந்து விசா கிடையாது, எதுவும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க வாட்டுக்கு போனாங்க. இன்றைக்கி நம்ம போக முடியுமா? போக முடியாது. அப்போ காலிங் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி எல்லா காலிங்கும் பார்த்திங்கன்னா நான் பாஸ்டர் ஆகிறேன் காலிங் தான் இருக்கிறது. மிஷினரி ஆகிறேன், தீர்க்கதரிசி ஆகிறேன், சுவிசேஷகர் ஆகிறேன், காலிங்கெல்லாம் காணாம். ஓஞ்சு போச்சா, மறைஞ்சு போச்சா இல்லை, தேவனுடைய சமூகத்தில் வீட்டிலிருந்து ஜனங்களே நடத்தலை. ஆமாம், சரி. அப்போ இந்த எசேக்கியேலுடைய அந்த 29 வசனம் பார்த்தோம், 29 வந்து பட்டயத்தை வந்து உண்டு பண்ணுகிற தேவன் அப்படின்னு பார்க்கும்போது அது பட்டயத்தை போர் உண்டு பண்ணுகிற தேவன் யாருன்னு எதுக்காக பண்ணுறாருன்னா அதனுடைய நியாய தீர்ப்பு வந்து என்னதுன்னா ஃபுல் கரப்ஷன் ஆயிடுச்சு, டோட்டல் பாவத்துக்குள்ளே செஞ்சுட்டாங்க. அந்த யார் எகிப்து வந்து டோட்டல் பாவத்துக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டு போயிடுச்சு. அப்போ அதுக்குரிய நியாய தீர்ப்பு உண்டு பண்ணுகிறதுக்கு அதே பிசாசின் சிந்தையுடைய நேபுகாத் நேச்சார் சில கத்துறது பயன்படுத்துகிற தேவன். பிசாசை கொண்டு பிசாசு செய்கிறார், நொறுக்குகிற தேவன். அப்படித்தான் நம்ம வந்து எந்த ஒரு சத்தியத்தையும் நம்ம வந்து விளங்கி கொள்ளணுமே தவிர என்னுடைய இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் பேசினார் சொல்லி காரியங்கள் செய்யக்கூடாது. வெளிப்படுத்தி பிரசங்கமும் பண்ணக்கூடாது, பேசவும் கூடாது, நாம் வந்து நினைக்கவும் கூடாது. இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா இந்த வசனத்தில் இப்படி இருக்குது, இந்த வசனம் இதோட வந்து லிங்க் ஆகுது. அப்போ இந்த லிங்க் ஆகிறதுக்கு தான் கத்தரிசன இத்தனை காரியங்களை விளக்குகிறேன். அப்போடைய அவன் பேரன்னா நேபுகாத் நேச்சாரை எதுக்கு எழுப்புனாரு அப்படின்னு பார்க்கும்போது இத்தனை காரியங்கள் என்ன செய்வார், கோடிட்டு விளக்குகிற தேவனாக இருக்கிறார். சும்மா போகிற போக்கில் ஒரு ஸ்கூல் மிஸ்ஸோ இல்லாட்டி ஒரு காலேஜ் லெக்சரோ ஒரு டியூஷன் மிஸ்ஸோ சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்பிளைன் கேட்டால் ஒரு லெவலுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதுக்கு மேலே உனக்கு ஒன்றும் மண்டையில் மண்டு தான்டா, உட்கார பேசாமல், உனக்கு அதுக்கு மேலே புரியாது படா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. என்னாலே நம்ம காசு கொடுத்தாலும் நம்ம சம்பளம் கொடுத்தாலும் பெரிய பணக்கார பிள்ளையாக இருந்தாலும் இதுக்கு மேலே உனக்கு பணம் நிறையா இருக்கிறதுனால உனக்கு மண்டம் ஒன்று வேலை செய்யாது, அவ்வளோதான் உனக்கு புரிஞ்சா எழுது, புரியலையா பேசாமல் வீட்டில் போய் பேசாமல் வீட்டில் போய் உங்கள் அப்பா ஒரு டீச்சர் எடுக்க சொல்லு அப்படின்னு அனுப்பிவிட்ரும். ஆனால் கர்த்தர் மட்டும் என்ன செய்வார்,
விட மாட்டார். புரியிற வரைக்கும் என்ன செய்வார், அந்த காரியங்களை தெளிவுபடுத்துகிற தேவன். எனக்கு இந்த ஒரு வசனத்தையும் எங்கெல்லாம் போயிட்டு வந்தோம், கர்த்தர் அந்த காரியங்கள் செய்கிறாரு, அந்த லிங்க் பண்ணி வைக்கிறார். அப்போ நமக்கு தெளிவுபடுத்துகிற ஒரு மனுஷனுக்கு அவன் சிலர் மெனக்கெடுகிற தேவன். ஒரு ஆத்மா கெட்டு போகக்கூடாது, நான் என்னமோ இருந்தேன், அவனை என்னை கூட்டிகிட்டு போயிடணும் எப்படியாவது அப்படின்னு சிலர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு சிலர் கர்த்தர் வந்து ட்ரை பண்ணுகிற தேவன். அப்போ எந்த ஒரு சம்பவத்தையும் எந்த ஒரு வேதத்தில் இருக்கிறது தேவனுக்கு எதிராக பேசினாலே அது பிசாசு பேசுது. உள்ளே இருந்து பேசினாலே என்ன செய்யுது, நமக்குள்ளே இருக்கிற பிசாசு பேசுது, அசுத்தாவி பேசுது. ஏசு நாமத்தினால ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிடும். இதுக்கு மேலே சிந்தியன்ஸோட கரப்ஷன் ஆகக்கூடாது. இந்த கரப்ஷன் ஆகாமதுக்கு நான் சோத்திரம் சொல்லி அந்நிய பாஷையில் நான் நிரம்பிக்கிட்டே இருந்தேன்னா நான் கரப்ஷன் ஆக மாட்டேன்னு சொல்லலாம். சோத்திரம் சொல்லலாம், தமிழ் சொல்ல வரலாம், அந்நிய பாஷையில் பேசலாம், பாடலாம், துதிக்கலாம். அது பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த காரியங்கள் நமக்கு பயன்படும். ஆண்டவருடைய சிந்தையில் நம்ம ஆளுகை செய்கிறோம், துதிக்கும்போது, பாடும்போது, தேவனுக்கு அடுத்த காரியங்கள் ஈடுபடும்போது, வேதத்தை வாசிக்கும் போது இருக்கணும். அதனுடைய ஆளுகைக்குள்ளே நம்ம தேவனுடைய ஆளுகைகள் இருக்கும்போது பிசாசுடைய காரியங்களை நம்ம பாவம் செய்ய மாட்டோம். ஆனால் இதுக்குள்ளேயே இருக்கும்போது நம்ம சிந்தையை கரைப்படுத்துகிறதுக்கு அவனுக்கு தெரியும், அதில் அவன் வல்லவன். ஆனால் அவன் வல்லவனாக இருந்தால் நாம யாரும் சர்வ வல்லவனுடைய பிள்ளை, அவனை விட நம்ம வந்து வல்லவன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து டச் பண்ணதே வந்து பிசாசு வந்து டச் பண்ணது வந்து ஏவாளை வந்து எதுன்னு சிந்தையை தான் டச் பண்ணுறான். அவள் பார்க்குறாளா, பார்த்துட்டு என்ன சொல்லுவாள், அது பார்வைக்கு இன்பம் புசிப்புக்கு ஏற்றதுமாக வாசிங்க, அந்த சிந்தையை தான் டச் பண்ணுறான். 6வது வசனம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு. அதான் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்க, பார்வைக்கு இன்பம். ஃபஸ்ட்டு புசிக்கிறதுக்கு நல்லதா, புசிக்கிறதுக்கு நல்லது. எண்ணத்தை வந்து டச் பண்ணி இப்போ நம்ம ஒரு இப்போ என்ன சொல்கிறது, ஒரு ஆப்பிளோ ஒரு காலை மொச்சப்பயிர் குழம்பு வச்சாங்க வச்சோன்னா நம்ம மொச்சப்பயிர் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கே போய் எந்த எண்ணெய் தான் என்ன செய்ய ஃபஸ்ட்டு வந்து வரும். அந்த மொச்சப்பயிர் குழம்பு வந்து நல்லா வச்சுருப்பாங்க, அப்போ இது நம்ம வந்து சாப்பிட்லாம் மொச்சப்பயிர் குழம்பு அப்படின்னு எப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் வரும்னா சிந்தையில் என்ன வரும், நீ என்னத்தான் வச்சுருக்க, எப்போ பார்த்தாலும் இதுதான் வச்சுருக்காங்க, எப்படி வரும். ஏதாவது ஒரு புளி குழம்பு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு வெறுப்பு எங்கேருந்து வரும், சிந்தையிலேருந்து வரும். ஃபஸ்ட்டு டச் பண்ணுற என்ன பண்ணோம்னா சிந்தையை சிறை வைக்க கற்றுக்கணும். அவங்க வந்து அந்த பவுல் சொல்லிப்பார், எண்ணங்களை சிறை வைக்க. அதை பார்த்துறோம் சார். இதை மட்டும் எண்ணங்களை சிறை, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக எண்ணங்களை சிறை வைக்கிறார். 2 Corinthians 10. Corinthians 10. 2 Corinthians 10:5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிய அறிவிற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எதை வந்து சிறைப்படுத்த தெரியணும், நம்மளோட மைண்ட் வாய்ஸ் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்க தான் நம்ம சொல்லலாம், நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்க. நமக்கு ஏகப்பட்ட கேள்விகள், ஏராளமான கேள்விகள் வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கிற கற்றுக்கணும்.
மற்றவங்ககிட்ட கேட்குறவங்ககிட்ட வந்து கேள்வி கேட்குறோம்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதி அவங்கக்கிட்ட இருக்கான்னு வந்து ஃபஸ்ட் பார்க்கணும். எல்லா கேள்விகளையும் எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. எல்லா கேள்விகளையும் எல்லார்கிட்டையும் கேட்கக்கூடாது. எப்படி கேட்கக்கூடாது? இன்னைக்கு கணவன் மனைவி ஒரு அங்கே ஒரு விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து வெளிப்படையாக யார்கிட்ட போய் கேட்போம்? கேட்கணும்னு நினச்சி யார்கிட்ட போய் கேட்போம்? கணவன் மனைவி அந்தரங்கம் வந்து வேறு யார்கிட்டையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணவே முடியாது. அப்போ கணவன்கிட்ட கேட்க முடியாத கேள்விகளை இதை நான் வந்து இந்த சந்தேகத்தை நான் தீர்த்துக்கிறேன்னு சொன்னால் யார்கிட்ட கேட்போம்? ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறது வந்து ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது அதை நம்ம மேற்கொள்ளக்கூடிய கிருபை நமக்கு கொடுப்பார். அது வேறு. இப்போ நீங்கள் அது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு உடம்பு ரீதியான ஒரு காரியம் வச்சுக்கோங்க, உறவு ரீதியாக, மனித உறவு ரீதியாக, சரீர பிரகாரமாக இந்த காரியங்களை வந்து இப்போ வீட்டுக்கார்ட்ட வந்து நான் வந்து வெக்கப்பட்டு நம்ம கேட்க முடியாது. கேட்டால் அவர் கோவப்படுவார். கேட்கவும் முடியாது, கூடாத ஒரு நிலைமைன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் யார்கிட்ட நான் கேட்பேன் அப்படிங்கும்போது எனக்கு யார் க்ளோஸாக இருக்கா சொல்ல வருது, புரியுதா? எனக்கு யார், அது அம்மா ஸ்தானமாக கூட இருக்கலாம், இல்லை அக்கா ஸ்தானமாக இருக்கலாம். ஆனால் அண்ணியெல்லாம் வர மாட்டாங்க. கூட பிறந்த சகோதரனை கேட்க முடியாது. அம்மா இல்லாட்டி அக்கா, தங்கச்சி. அந்த தங்கச்சி தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஈடாக இருக்கிற பிள்ளையாக இருந்தால், ரொம்ப சின்ன பிள்ளைன்னா நம்ம வந்து கேட்க முடியாது. அப்போ அந்த ஸ்தானத்துலேருந்து நம்ம அம்மா இருப்பாங்க. வேறு யாரும் க்ளோஸ்டு நம்ம படிச்சிருந்தா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருந்தா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம வந்து கேட்போம். அப்போ ஒரு தகுதி நமக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் அதை கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் அளிக்கக்கூடிய தகுதி அவங்கக்கிட்ட இருக்குதா? தகுதி என்னன்னா, நான் கேட்குற கேள்விக்கு அவங்க தக்க பதில் கொடுக்கணும். தாறுமாறாக வேறு எங்கிட்ட நம்மளை தான் அனுப்பிடக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதை குறித்து அறிஞ்சவங்களாக இருக்கணும். அப்போ எப்போவுமே ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களாக இருக்கட்டும். இல்லை நம்ம ஒரு வீடு கட்ட போகிறவன்ட்ட வந்து நம்ம யார்கிட்ட போய் சந்தேகம் கேட்போம்? வீடு கட்ட போகிறோம், ஒரு எஸ்டிமேட் போட போகிறோம். ஏற்கனவே வீடு கட்டியிருக்கவட்ட அடுத்து நம்மளுடைய இமேஜினேஷன் இப்படி இருக்கும். இந்த இமேஜினேஷன் பிரகாரம் நம்ம பண்ணணுன்னா யார்கிட்ட போய் அந்த சந்தேகத்தை போய் வைப்போம்? கட்ட போகிறேன் இன்ஜினியர்கிட்ட, எப்போ நான் அப்படிலாம் கட்ட போகிறேன், எனக்கு இப்படியெல்லாம் கட்டணும் அப்படிங்கும்போது எனக்கு இது வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த சந்தேகத்தை போய் யார்கிட்ட கேட்போம்? கட்ட போகிறவங்ககிட்ட வந்து அனுபவத்தை கேட்போம். நீ வந்து அப்படியே கட்டி கொடுன்னு கேட்க மாட்டோம். ஆனால் என்னுடைய இமேஜினேஷன் கற்பனை படி தான் நான் ஒரு வீடு கட்ட போகிறேன் அப்படிங்கும்போது என்னுடைய கற்பனைப்படி கட்டுறதுக்கு தான் நம்ம வந்து வீடு கட்டுறோம் ஆசைப்படி. இல்லை நான் பிள்ளை இருந்து என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளை விருப்பப்படியே கட்டட்டும். அப்போ அவன் என்ன சொல்லுவேன், ஏமா அவன் கிச்சன் இருக்கலாமா, நீ கிச்சனை நீ வயசுக்கு கட்டிக்க அப்படின்னு சொல்லுவேன். உன் பெட்ரூம் நீ வயசுக்கு கட்டிக்கன்னு சொல்லி சொல்லுவேன். நல்ல பிள்ளையாக இருந்தால் சொல்லுவேன், ரெடியாக சொல்ல மாட்டேன். அப்போ நம்ம என்ன செய்வோம், அவங்ககிட்ட கேட்க மாட்டேன். எப்போ எனக்கு இப்படி இருக்குது, இந்த இன்ஜினியர்கிட்ட கேட்டு இதுக்குள்ளே எல்லாம் பண்ண முடியுமா? அப்போ தகுதி யாருக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதி உள்ள ஆட்கள் தான் நம்ம என்ன செய்வோம், அந்த காரியத்தை குறித்து சேர்ப்போம். அப்போ வேதத்தை மட்டும் நம்ம வந்து கண்டவங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. வேதத்தை வந்து தகுதிப்படுத்தப்பட்டவர்கள் யார் இருக்கிறா அப்படின்னு கேள்வி பார்த்து தான் என்ன செய்யணும், கேட்கணும். இல்லை நான் ரொம்ப அடிபட்டிருக்கேன், எனக்கு அப்போ அதெல்லாம் தெரியாது, எல்லாட்டையும் கேட்பேன். அன்றைக்கி நான் சொல்கிறேன், எல்லாட்டையும் கேட்பேன். ஆனால் அது எல்லாமே எனக்கு என்ன செய்யணும்னா ஒத்து வராதுன்னு படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன் படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா, சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுவேன்னா அந்த கதை புக்கு நிறைய வாசிக்கும் போது இந்த சாண்டிலியன் நாவல் எழுந்து தீர்ந்து போயிடக்கூடாதுக்காக பெரிய பெரிய புக்கு எடுத்து படிப்பேன். அந்த படித்த ஆர்வத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைபிள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சீக்கிரத்தை படிக்கிற புத்தகம். சாண்டிலியன் 1, 2, 3, 4ஆம் பாகம் லைப்ரரிக்கு எல்லா புத்தகம் படிச்சிருவேன். வேறு புத்தகமே இருக்காது. வேறு புத்தகங்கள் நான் அந்த பைபிள் லைப்ரரி இருக்கிற எல்லா புத்தகம் படிச்சிருவேன். அது என்ன புத்தகமாக தான் எடுத்து படிச்சிருவேன். அப்படி படித்ததுனால இந்த பைபிள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கடன்னு ஈஸியாக படித்து முடிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அதில் இருக்கிற சந்தேகங்கள்லாம் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அப்படி டக்குன்னு தட்டுனா இந்த சாட் ஜிபிடி வருது, நிறைய இருக்குது. நான் வந்து ஒரு இஸ்ரேல் மேப்பு கிடைக்கிறதுக்கு ரோடாக அலைஞ்சவன். ஆமாம், எதுவுமே கிடைக்காது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நமக்கு வந்து இந்த ஒத்த வாக்கிய பிறகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் ஒத்த வாக்கிய பைபிள் வசனங்களில் உள்ள பைபிளை சொல்லிட்டு அப்போ போட்டு தேடுவோம். எந்த வசனம் எங்கே இருக்குது, எங்கே இருக்குங்கிறது தேடுவோம். அந்த காலங்கள் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போல்லாம் ஈஸியாக போச்சு, மண்டையில் நிற்கலை ஒரு வசனம். அப்படி தேடுற காலங்கள் இருந்துச்சு. இப்போ தான் நமக்கு வந்து ஒரு அதிகாரம் கொடுத்து அந்த வசனத்துக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குறாங்க. நம்ம படித்ததை வச்சு அதை நம்ம என்ன செய்கிறோம், அதை எடை போட்டு பார்த்து நமக்கு ஒத்து வருதா ஒத்து வரலான்னு பார்த்து அதை அடுத்து நம்ம வந்து கடந்து போகக்கூடிய காலங்கள் நமக்கு என்ன செய்யறது
எளிதாக்கி விட்டார். எளிதாக்குனால இதில் நான் ஊறி போயிருந்தாத்தான் இதில் இருந்து நினச்ச சரக்கு எடுக்க முடியும். என்னாதே இந்த பைபிள் இருக்குன்னு வச்சுருக்கேன், என்னாதே இந்த சாட்சிபிட் இருக்குது, என்னாதே இந்த கூகுள் இருக்குது. இருந்தாலும் இதை எடுத்து இந்த வசனத்தை பேசும்போது நான் படித்து முடித்த அத்தனை காரியங்களையும் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டுட்டு வராரு. கொண்டு வந்து இதை இதோட தொடர்புபடுத்துகிறாரு, இதை இதோட தொடர்புபடுத்துகிறாரு. இந்த விதத்தில் கொண்டு வந்து என்ன செய்கிறாரு, ஒன்று சேர்க்கறது கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு பழக்க வச்சிருக்கிறார். அப்போ இவ்வளவு இதில் இருந்தது எனக்கு யார் என்ன சொன்னாலும் என்ன செய்ய முடியல. அவங்களுடைய நடையை பார்ப்பேன், அவங்களுடைய சாட்சியை பார்ப்பேன், அவங்க பேசுகிற வார்த்தைகளை பார்ப்பேன், அவங்க நடைமுறையில் பார்ப்பேன். அதுக்கு ஏன்டா ஒரு ஒத்து வரல, கிளாஷ் ஆகுது. இப்படிலாம் கற்றுக் கொடுத்தாரு. ஆமாம், மனுஷனை கற்றுக் கொடுத்தாரு, கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு. கர்த்தர் கற்றுக் கொடுத்ததுனாலே நான் இன்றைக்கி நான் மேன்மை பாராட்டுகிறேன். எந்த ஒரு வசனத்தை எடுத்து பேசினாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஞானத்தை என்ன செய்கிறாரு, கட்டளையிட்டு இருக்கிற தேவன். எதனால் கற்றுக்கிறதுனா, ஏதோ நான் படித்து நான் ஆடுக்கு படிச்சுக்கிட்டே இருந்தேன். அதை அப்படி வெளிப்படுத்த இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் படிப்பேன், அப்புறம் சென்ட்ரலேருந்து இந்த பக்கம் படிப்பேன். இப்படியாவது மாற்றி மாற்றி படித்தா நமக்கு அது ஏதாவது நமக்கு கிடைக்குமா, நம்முடைய சந்தேகம் தீருமா அப்படின்னு படிக்கும்போது அன்னைக்கு கற்றுக் கொடுத்த கற்று தெளிவுபடுத்திட்டு தான் வந்தார். தெளிவுபடுத்த விஷயங்கள்லாம் வந்து பார்ப்பது நான் கேட்பேன். கேட்கும்போது அவங்களுடைய பதில் வந்து எனக்கு என்ன செய்யுதுன்னா ஒத்து வராதுன்னா சரியாக இருக்காது. அப்போ எனக்கு தகுதியான ஆள் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். தகுதியான ஆள் வந்து எனக்கு இன்னமும் கிடைக்கல. பைபிள் காலேஜுக்கு போகிறோம்ல, சில விஷயங்கள் இன்னுமே எங்களுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா, வேதத்தில் நாங்கள் தெளிவு பெற்றுவிட்டோம். வேதத்தின் வார்த்தைகள் என்ன சொல்கிறோம், அலசி ஆராய்ஞ்சு இந்த வசனம் இப்படித்தான் சொல்லுது, இப்படி சொல்லும்போது இவங்க சொல்கிறது தவறு அப்படின்னு கர்த்தர் வந்து அதை பேஸ்மெண்ட் அடிச்சுட்டு அதை ஸ்ட்ராங்காக போட்டு விட்டார். அவர் போட்டு விட்ருக்காரு. அப்போ இந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் நாங்கள் எங்கே போயிடுவோம், பரலோகத்துக்கு போயிடும். எதையும் நம்ம செய்ய மாட்டோம், கோணலான பார்வையில் நம்ம செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஆஃப் பண்ணி